அவருடைய பாடுகளை நினைக்கும் போது, ஆண்டவர் பட்டதான உபத்திரவங்களை நினைக்கும் போது, கல்வாரி சிலுவையில அவர் சிந்தினதான ரத்தம், அவருடைய பாடு மரணங்கள், இவைகளை நாம் நினைக்கும் போது அத்தனை பாடுகளும் எனக்காக அப்படிங்கிறதான உணர்வு நமக்கு வேணும். அதுதான் மிகவும் சிறந்ததாக காரணம். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால, நம்மேல் வைத்ததான அன்பினால அவர் ஜீவனை கொடுத்து நம்மை அழிவில் இருந்து நம்மை காப்பாற்றினார். நம்முடைய பாவங்களுக்கு ஒரு விமோசனத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு நாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோம், நாம் நீதிமான்களா இருக்கிறோம். இந்த நாளிலே ஏன்னா அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து நம்மை விடுதலை ஆகிவிட்டதுனால நாம் இன்றைக்கு பரிசுத்தவான்களா இருக்கிறோம். நாம் இன்றைக்கு துணிகரமா பாவங்களை செய்வோமானால் நல்லா புரிச்சுக்கணும், நமக்காக மரிக்க இன்னும் ஒருத்தர் வரமாட்டாங்க. அதுக்கு மாறாக நாம் மறுபடியும் அந்த இயேசுவை நம்முடைய கையினாலே ஆணி அடிக்கிறதுக்கு சமமாயிடும். இன்னைக்கு மறுபடியும் நம்ம துணிகரமா நம்ம வெளியில வந்ததான பாவத்திலிருந்து கர்த்தர் நம்ம விடுதலை ஆக்கினார் இல்லைங்களா? பழைய பாவங்களை மறுபடியும் நாம் தைரியமா துணிகரமா நாம் செய்வோம் அப்படின்னு சொன்னோம்னா, நாம் மறுபடியும் அந்த ஆண்டவரை இயேசுவை சிலுவையில நம்முடைய கையினாலே அடிப்பதற்கு அது சமமாய் காணப்படும். இதனால நாம் ஒவ்வொருவரும் பெற்ற ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்ளணும். எனக்காக தான் கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுகளையும் சகித்தார் என்று சொல்லி உணர்கிறவர்களாய் தனிமையில இந்த கல்வாரி பகுதிகளை நம்ம படிச்சுட்டு அதை நம்முடைய கண்களுக்கு நேராய் கொண்டு வரும்போது எப்படிப்பட்டதான உள்ளமும் கண்டிப்பா உருகிறது, எப்படிப்பட்டதான இதயமும் உடச்சு அது நடுவே வராது அப்படின்னாலும் இந்த கல்வாரியை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்துட்டோம். எனக்காக ஒரு பெரிய பாடுகள் உயிரையே கொடுத்திருக்கிறாரே, என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருப்பாரு நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இது மரியாதை நம்முடைய கண்ணில் இருந்து கண்ணீர் அதை தலையாய் ஆரம்பிச்சு உலகத்துல எல்லாருமே பார்க்கிறது அருமையானவர் இயேசுடைய அன்பு மிக 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 தொடர்ந்து இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். மறுபடியும் இந்த வருஷத்துல ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறேன். போன வருஷம் அந்த வாய்ப்புகளை கொடுக்கும்போது அநேக நல்ல ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ப்ரெசன்ட் பண்ணாங்க. தேவநாமம் மகிமைப்பட்டது. தொடர்ந்து எல்லாரும் வளர வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் இந்த வருஷத்திலையும் அப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் திருவள்ளுவத்தில் பகிர்ந்து கொள்றேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருக்குறள் நினைக்கிறேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தேவனுடைய சமூகத்துல நீங்க தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப அழகா சொல்லுவார், ஒருவனையும் நாம்
மாம்சத்தின்படி அறியே அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பிசிக்கல் நிலைமை, பழைய காரியங்கள், ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதான அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் கழுவிட்டாரு, சுத்திகரிச்சுட்டாரு, பிரசுத்தமாக்கிட்டாரு. இன்னைக்கு அவருடைய சுவிசேஷத்தை, வார்த்தைகளை சுமந்து கொண்டு இந்த இடத்துல ஷேர் பண்ணும்படி, நமக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார். அதனால தேவனால் ஒருவனுக்கு அப்படிப்பட்டதான வாய்ப்புகள் கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல பிரசங்கிக்க முடியாது. எத்தனையோ தெரு மேடைகள், அரசியல் மேடைகள்ல எவ்வளவோ பேசலாம். கர்த்தர் வாய்ப்பு கொடுக்காதபடி கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு இப்படிப்பட்டதான வாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஜெபத்தோடு தாழ்மையோடு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்க. தேவநாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக